நாங்க ஆட்சிக்கு வந்தால் இலவசமா எல்லோருக்கும் வீடு, அதே போல் மோட்டார் சைக்கிள் எல்லாருடைய வீட்லயும் இருக்கும், அது எங்களுடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்கிறாரு. அவரை பத்தி தப்பு சொல்றதுல அர்த்தம் இல்லை. எழுதி கொடுத்தது படிக்கிறார். அவர் என்ன படிச்சோன்னு கூட அவர் யாரை பார்த்து நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க? நாங்கள் ஆச்சரியக்குறி, வரக்கூடிய தேர்தலில் அதை நாங்கள் பிரதிபலிப்போம் அப்படின்னு சொன்னாரு. தற்கொலை ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆச்சரியக்குறி நான் ஏத்துக்கிறேன். அந்த பொண்ணு அந்த பாப்புங்கிறத ஒரு 10 வகையான உணர்ச்சிகளை காட்டும். இவர் பாப்பு அப்படின்ட்டு போவார். நீங்க கூட நடிகரா உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிறது மிகப்பெரிய வியப்பு தான். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. நடிக்க தெரியாதவரை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் தமிழர்கள் இருக்கிறாங்க. சூர்யா கூடவோ சிவகார்த்திகேயனோடவோ கார்த்திகோடவோ யார் கூட அவரை கம்பேர் பண்ணுவீங்க? திரு விஜய் அவர்களும் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சவாலா இருக்கிறா இல்லையா? எம்ஜிஆர் ஒரு தடவை சொன்னாங்க, திமுக அடியோட ஒழிச்சு பிள்ளாண்ட கருணாநிதியை ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் நான் என் பின்னாடி வந்தவங்க. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக எல்லோருக்கும் வீடு, அதே போல் மோட்டார் சைக்கிள் எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும், அது எங்களுடைய கனவு திட்டம். நான் இப்போ சொல்லிட்டேன், ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத எங்களுடைய தேர்தல் அறிக்கையாக வரும் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்கிறாரு. இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் எங்களுக்கெல்லாம் விஜய் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு பேசினாலும் கூட தினசரியும் ஊடகத்தில் ஒரு விவாத பொருளாக எப்படியாவது விஜய் அவர்களுடைய பெயர் வந்துடுது. விஜய் அவர்கள் சொல்லும்போது வரக்கூடிய தேர்தல் டிஎம்கே டிவிகே, அதாவது இந்த 2 கட்சிகளுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. உங்களுடைய பார்வையில் திரு விஜய் அவர்களுடைய அரசியல், அவர் இப்போ சொன்ன அந்த தேர்தல் இலவசம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வீடு கட்டி கொடுக்கறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சென்னையில் இப்போ எங்கேயாவது குடிச்சா இருக்குதா பார்த்தீங்களா? இல்லை. சேரிகள் எங்கேயா இருக்குதா பார்த்தீங்களா? திமுக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. குடிசை மாற்று வாரியம் கட்டி எங்கள் அண்ணன் தான் அமைச்சராக இருந்தார். குடிசை மாற்று அறக்கண்டல் ஆரம்பிச்சு அறக்கண்டல் தலைவராக போட்டு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்தார். எல்லாம் இன்னைக்கு சென்னையில் சேரிகள் கிடையாது, குடிசைகள் கிடையாது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிசை பற்றி இருந்தது, சேரி பற்றி இருந்தது. இன்னைக்கு அந்த செய்திகள் கிடையாது. யாருக்கு வீடு கட்டி கொடுக்க போறாரு? ஆகாது. அவருக்கு அதே தெரியல. சென்னையில் குடிசைகளே இல்லை, வீடுகள்லாம் கட்டி குடிச்சு மாற்றுவார். இதை நான் சொல்லலை. இவருக்கு பதில் சொல்றதுக்கு இவருடைய தொழிலையே சேர்ந்த கருணாசுங்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் சொன்னார், பார்த்தா கட்டி முடிச்சாச்சுப்பா, இன்னும் ஒரு 10-15 வீடு கட்டினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இருக்குது, நீ இதை கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கார் ஓட்டிகிட்டு இருக்க காலத்தில் பைக் கொடுக்குறாங்கிறாரு. இந்தியாவிலேயே மிக அதிகமான 2 வீலர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில். அது அந்த செய்தி அவருக்கு தெரியல. அவரை பற்றி தப்பு சொல்றதுல அர்த்தம் இல்லை. எழுதி கொடுத்தது படிக்கிறார். அவர் என்ன படித்தோன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ என்னங்க பேசிட்டு போனீங்க, நான் போய் தனியாக கட்டிங்கன்னு தெரியலைங்க, எழுதி கொடுத்ததை பார்த்தேன், படித்தேன், மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிட்டு போனார். எல்லாம் செஞ்சாச்சு. ரொம்ப லேட்டு. அது சரி, அவர் ஆட்சியை கெடுப்பான்னு. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? அந்த இதுலேயே யாரை பார்த்து நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறீங்க? நாங்கள் ஆச்சரியக்குறி, வரக்கூடிய தேர்தலில் அதை நாங்கள் பிரதிபலிப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வர் உதயநிதி அவர்களோ எங்கேயுமே திரு விஜய் அவர்களையோ அவருடைய கட்சிகளையோ கண்ணிய குறைவாக பேசினதில்லை. இன்னைக்கு வரைக்கும் மரியாதையோட பேசுகிறாங்க. ஆனால் திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் தற்கூரி அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்துகிறாங்க. அதற்கு அவர் எதிர்வினையும் ஆற்றியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்வினை ஆற்றுறாருன்னா பரவாயில்ல, அரசியலுக்கு வரத்துக்கு பார்க்குறாருன்னு அர்த்தம். இல்லாட்டி அவருக்கு தற்கொலைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. தற்கொலைன்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆச்சரியக்குறி நான் ஏற்றுக்கிறேன். நடிக்க தெரியாது, பெரிய நடிகராக இருக்காரு, ஆச்சரியம் தானே. அவரே ஒரு ஆச்சரியக்குறி தானே. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யாவோட வருவார், பரிதாபமாக இருப்பார். சூர்யா அடித்து ஸ்கோர் பண்ணிட்டு போவார். குஷி படத்தில் ஜோதிகா வருவாங்க. அந்த பாப்புங்கிற பாட்டு பாடும்போது இவர் பரிதாபமாக நிற்பார்.
அந்த பொண்ணு அந்த பாப்புங்கிறத வந்து ஒரு 10 வகையான உணர்ச்சிகளை காட்டும். இவர் பாப்பு அப்படின்ட்டு போவார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பெரிய நடிகராக இருக்கார், பெரிய ஸ்டாராக இருக்காருன்னா அது பெரிய ஆச்சரியம் தானே. அவரே ஒரு ஆச்சரியக்குறி தான், சந்தேகமே இல்லை. அவர் கரெக்டாக தான் சொன்னார். நீங்கள் கூட நடிகராக வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிறது பெரிய மிகப்பெரிய வியப்பு தான். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். இல்லை, இப்போ நீங்கள் அவர் நடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய். அவருடைய வியாபாரமும் வந்து இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கு. சேட்டலைட்ல அவருடைய வியாபாரம் அதிகம், யூடியூப்ல அவருடைய பார்வைகள் அதிகம். அப்படின்னா நடிக்க தெரியாதவரை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆமா, பியூ சின்ன பார்த்த காலத்துல எம்கே தியாகராஜ பகதூர், சிவாஜி இருந்த நேரத்துல எம்ஜி ராமச்சந்திரன், கமலஹாசன் இருக்கிற நேரத்துல ரஜினிகாந்த். இப்படித்தானே போயிருக்கிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழனுக்கு இல்லாத பியூ சின்னப்பா எம்கே தியாகராஜ 2 பேரும் தமிழன். மற்ற எல்லா இடத்துலையும் தமிழனை மட்டம் தட்டி வெளியூர் வந்து அவனை தூக்கி பிடிச்சது தமிழனா சினிமாவை பொறுத்தவரையிலும். விஜய் அவர்கள் தமிழர் தானே. அதே விஜய்க்கு வந்து போட்டு சூர்யா கூடவோ சிவகார்த்திகேயனோடவோ கார்த்திகோடவோ யார் கூட அவரை கம்பேர் பண்ணுவீங்க? ஒரு மனிதன் படம் மாதிரி, உதயநிதி நடித்த மாதிரி, ஒரு தோழா படம் மாதிரி, ஒரு ஜெய்பீம் படம் மாதிரி விஜய்க்கு ஒரு படத்தை சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கார் படம் அவருடைய கதையாது. அதில் அந்த வரலட்சுமிங்கிற பொண்ணு தான் நின்றுச்சு. அதுதான் தான் நின்றுச்சு. கில்லி படத்தில் வந்து பிரகாஷ்ராஜும் திரிஷாவும் தான் இருந்தாங்க. இவருக்கு என்ன அதில் ரோல்? பிகில் படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் அந்த ஃபுட்பால் அந்த ஆக்சிடென்ட் இடைப்பட்ட அந்த பெண்ணும் அவங்க தான் அதில் இது கதாநாயகர்களாக இருந்தாங்க. அதில் விஜய் இருந்தார், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த அந்த ராயப்பன் கேரக்டர் வர்றவங்க அந்த படம் பரிதாபமாக இருக்கும். அந்த ராயப்பன் கேரக்டர் போன பிறந்த படமே ஓடும். இப்போ திரு விஜய் அவர்களுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் தமிழகம் எங்கும் அவரை கொண்டாடிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. அதான் நான் சொன்னேன். இங்க இன்னொரு கேள்வி, நீங்களே சொன்னீங்க சிவாஜி இருக்கிற இடத்துல எம்ஜிஆர் வந்துட்டாரு, கமல் இருக்க வேண்டிய இடத்துல ரஜினி வந்துட்டார் அப்படின்னு சொன்னீங்க. இவர்கள் எல்லாம் நீங்க சொல்லும்போது நடிக்க தெரியாதவர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு. ஆனால் நடிக்க தெரியாத ஒருவர் தான் 1977 இருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 18 வருஷம் வந்து திமுகவுடைய ஆட்சிக்கு பெரிய சவாலா இருந்தார். திரு விஜய் அவர்களும் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சவாலா இருக்கா இல்லையா? சொல்லிட்டு போங்க. 1949 இதை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக தான் இருக்குது. இன்னைக்கு யாரும் ஆட்சியில் இருக்கா? திமுக ஒழிப்பதே என்னுடைய லட்சியம்னார் ராஜாஜி. என்னாச்சு? அவங்க கட்சி இருக்கா? திமுக ஒழிச்சு விட்டு தான் சொல்லாதவன் யாரு? எம்ஜிஆர் சொல்லல. ஏன்னா எனக்கு தெரியும். எம்ஜிஆர்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, அண்ணே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்னா திமுக அடியோட ஒழிச்சு போடலான்னார். எம்ஜிஆர் அப்படி சொன்னா சந்தோஷப்படுவார், தோழைச்சு போடுவேன். அதனால ஆடி போயிட்டான். நான் திமுக நான் வளர்த்தின கட்சி. கருணாநிதியை ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லு. கட்சி தொண்டர்கள் நான் என் பின்னாடி வந்தவங்க, ஜாக்கிரதை அப்படின்னார். அதே ஆரம் வீரப்பன் சொன்னார். எம்ஜிஆர் வந்து திமுக அடிக்கிறேன்னு சொல்லலை. இன்னைக்கு அப்படியே இருந்தாலும் கலைஞர் ஒழிப்பேன் வந்தார். இன்னைக்கு எம்ஜிஆருக்கு யார் ஞாபகம் இருக்குது? அந்த கட்சி என்னவா இருக்குது? ஜெயலலிதா வந்தாங்க, திமுக ஊழல் கட்சின்னாங்க. ஏமன் குற்றவாளியை ஜெயிலுக்கு போய் செத்தது அவங்க தான். தமிழ்நாட்டு அரசியல்லையே ஊழலுக்காக ஜெயிலுக்கு போய் பதவி இழந்த ஒரே ஆள் முதலமைச்சர் ஜெயலலிதா. இவ்வளவு பேர் வரிசையில் போய் விஜய் வந்திருக்கார். அந்த வரிசையில் ஒரு ரீச்சேத்தி. நீங்க சொன்ன எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள்லாம் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டாங்க திமுக ஒழிப்புன்னு சொல்லி. அதே திமுக ஒழிப்புன்னு சொன்ன விஜய் அவர்களும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வைங்க, அதே கத்தி தான் அவருக்கும் அவனாக்கா நம்ம ஏற்றுக்கிட்டு போகலாமே, தப்பு இல்லையே. அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் சொல்கிறது பிரகாரம் அப்போ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக சொல்லுவோம். அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போவார்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஆட்சிக்கு வருவார் சொல்லிட்டு அதை ஏற்றுக்கும் போது ஜெயலலிதா மாதிரி ஏவன் குற்றவாளியா ஜெயிலுக்கு போய் செத்து போவார்னு சொல்லலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அவர் ஊழலுக்கு எதிராக தான் வர்றாரு. சொன்னாங்க சர்க்காரி கமிஷன் ஊழல்னாங்க. இன்னைக்கு உள்ள சர்க்காரி கமிஷன் ஊழலும் ஒண்ணுமே நடக்கல.
2G ஊழல்னாங்க. அந்த ஜட்ஜி என்ன சொன்னார், உக்காந்துக்கிட்டு இருக்க யாராவது வாங்கினாக்க ஒருத்தரும் வர்றது, நான் என்ன பண்ணுறதுன்னு இழுத்து மூடிட்டு போயிட்டார். 2 தான் அவங்க மேலே போட்ட மிகப்பெரிய வழக்குகள். இன்னைக்கு வரல அது ஒன்றுமே எடுபடல. ஒரே ஒரு வழக்கு, டான்ஸு வழக்கு, ஆர்எஸ் பாரதி போட்டது, சுப்பிரமணியசாமி எடுத்தார், அந்த மாதிரி ஜெயிலுக்கே போயிடுச்சு. போயிடுச்சு. வெறும் ஜெயிலுக்கு இல்லை, போயிடுச்சு. விஜயகாந்த் வந்தார், திமுக ஒழிப்பேன்னார், மக்கள் நல கூட்டணி வச்சார், காணோம். இன்னைக்கு அந்த கட்சி பற்றி யாருக்கா ஐடியா இருக்கா? அதே மாதிரி தான் இவர் வருவார், அதே மாதிரி தான் அவரும் போவார். அப்படி எடுத்துக்கலாமா? மாற்றுக்குரல் சொல்லுங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.